இன்றைக்கு பொது காலத்தின் 14ஆம் வாரம் ஜூலை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவனில் ஊற்றான இறை வார்த்தைகள் புனித மத்திய எழுதிய நற்செய்தி இயல் 9 இறை வார்த்தைகள் 32 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணப்படுத்தினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. ஒன்றும் அசையலாம், பூவைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன துன்பம் வந்தாலும் எந்தன் அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். ஏசப்பா பேய்களை ஓட்டினார். ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த மறைநூறு அறிஞர்கள் பரிசேயர் ஏசப்பாவை குற்றம் கண்டுபிடிப்பதிலேயே இருந்தாங்க. அதனால பேய்களை கொண்டுதான், பேய்களின் தலைவனை கொண்டுதான் பேய்களை விரட்டுறாருன்னு சொன்னாங்க. ஆனா ஏசப்பா அதை பற்றிலாம் கவலைப்படலை. நீ எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது மாதிரிதான் நமக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், கடவுளுக்கு ஏற்படைய செயல்பாடுகளை செய்யும் பொழுது நிறைய நம்மளுக்கு எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகள் எல்லாராலையும் வரும், யாராலும் நம்பவே முடியாது. ஆக நமக்கு எதிர்ப்புகள் பல வகைகளில் வரும். ஆனாலும் நாம் என்ன செய்யணும், அந்த விமர்சனங்களை கொண்டு துவண்டு விடக்கூடாது. நல்ல செயல்கள் செய்யும் பொழுது வரக்கூடிய விமர்சனங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது.
ஏசப்பாவுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நம்ம வெற்றியுடன் செய்யத்தான் நம்ம முயற்சிக்கணும் தவிர அவங்க அதை சொல்றாங்களே இதை சொன்னாங்களே அப்படின்னு நம்ம பயங்கக்கூடாது. ஆக விமர்சனங்களை கண்டு தேவன் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்ப்போ தெரிவிக்காது தன்னுடைய கடமை அவர் செய்து கொண்டே இருந்தார். ஆக அவர் குணமாக்குனார், பேய்களை விரட்டினார். விரட்டி பேசவே முடியாத ஒரு பையனை பேச வைத்தார். அதனாலதான் என்ன செஞ்சாங்கன்னா, ஆஹா பேச வச்சுட்டாரே இவரு, இன்னும் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். அப்போ திரண்டிருந்த மக்கள் எல்லாருடைய அந்த மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய வியாதிகள் துன்பங்கள் எல்லாத்தையும் குணப்படுத்தினார். அப்போ அவர்களை பார்த்து இரக்கம் கொண்டார் ஏசப்பா. ஆயனில்லா ஆடுகளை போல தவிக்கிறாங்க இந்த பிள்ளை. அது மாதிரிதான் நம்ம மீது ஆண்டவர் இரக்கம் கொள்கிறார். நீ சில நேரங்கள்லாம் உனக்கு எவ்வளவோ துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், நீ மன சோர்ந்து போயிடார். தேவன் நம் மீது இரக்கம் கொண்டவர், நம் கவலைகளை நம் மீது கவலை கொண்டவர். ஆமாம்மா என்னம்மா நீங்க தான் சொல்றீங்க, நான் டெய்லி பூசைக்கு போறேன், டெய்லி ஜபம் சொல்றேன், ஆனா என்னுடைய துன்பம் விலகலையம்மா, என் கவலை போகலையே, என் கண்ணீர் துடைக்கப்படவில்லையே, என் வறுமை போகலையே, என்னுடைய வியாதி போகலையே அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் அது நீங்கக்கூடிய காலம் நேரமும் ஆண்டவருக்கு தெரியும். அதனதன் காலத்தை அதனதனை நேர்த்தியாக செய்கிற தேவன் நம் தேவன். ஆகவே உனக்கு என்ன தர வேண்டும், உன்னை எப்பொழுது குணமாக்க வேண்டும், உனக்கு என்ன செய்தால் நீ நடந்துடுவாய் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். போட்டு ரோடு போட்டார் ஏசப்பா. ஆக நமக்கு என்ன தேவை என்பது அவர் செய்வார். நீ மட்டும் என்ன செய்யணும், மனம் தளரக்கூடாது. 12 ஆண்டுகள் ஒரு பெண் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆடையை தொட்டால் குணமடைந்தாள்னா எப்படிப்பா? அந்த ஆண்டவர் மீது அவள் நம்பிக்கை கொண்டு அவள் செய்தார். அது மாதிரிதான் நம்ம எத்தனை வருஷங்கள் ஆனான, காலங்கள் போனா என்ன, நேரங்கள் போனா என்ன, அது நம்முடைய வருஷங்கள் போனா என்ன, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை நாம் பற்றி கொண்டோம் என்றால் நம்முடைய துன்பங்கள் விலகும், துயரங்கள் தூர போகும். இது நம் வாழ்க்கையில் கண்ட உண்மை. ஆகவே அன்பு பிள்ளைகள், நீங்கள் மனம் தளராது, எந்த நேரமும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டவர்களாய், ஆண்டவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாய், தேவதாயை போல கட்டுப்பட்டவர்களாய் நாம் நம்மையே ஒப்பு கொடுக்கணும். காலை எழுந்தவுடன் நம்முடைய பேர குழந்தைகள், நம்முடைய மகன்கள், மருமகள்கள் அனைத்து பேரையும் திருச்சுவையும் ஒப்பு கொடுக்கணும். பாப்பரசரை ஒப்பு கொடுக்கணும். 65 கழியர்களை ஒப்பு கொடுக்கணும். தெளிவா எல்லாரையும் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க தான் எல்லாரையும் பாதுகாக்கணும்னு சொல்லணும். நம்ம குடும்ப பிள்ளைகளை, பேர குழந்தைகளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பொறுப்பெடுத்துக்கிறார். நீ சும்மா ஆடு மாடை பட்டில ஓட்டுற மாதிரி ஓட்டி தூங்கு செல்லு பார்க்கும்போது செல்லுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா அது முடியாத காரியம். ஆகவே குழந்தைகளை நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். இரவு படுக்க போகும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்மளுக்கு ஒப்பு கொடுத்து, அந்த குழந்தைகளை நீங்க காலை முதல் நேரம் வரை பாதுகாத்தீங்கய்யா, நன்றி. காலம் வரை என்ன சொல்லுங்க, இந்த நாள் முழுவதும் என் பிள்ளைங்களை பாதுகாத்து சொல்லுங்கய்யா, நாங்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதிங்க, போகும் அது போகும். அப்படியாக தேவனிடத்துல நம்ம பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து, நம்ம பேர குழந்தைகளை ஒப்பு கொடுத்து, நம்மையும் ஒப்பு கொடுத்து, திருச்சபையும் ஒப்பு கொடுத்து, அருள் தந்தையர்கள் கண்ணீர்களையும் ஒப்பு கொடுத்து பாருங்க. அப்போ நம்மளுடைய ஜபங்கள் விசாலமானதாக மாறும் பொழுது தேவனும் தன்னுடைய விண்ணகத்திலிருந்து நமக்கு வடகனை வழியாக அவருடைய அருள் பிரசனத்தை நமக்கு இறக்குவார். ஆகவே அன்பு பிள்ளைகளை, மனம் தளராதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். எந்த நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் நம்மை பாதுகாக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்தி செல்பவர், என் பாதுகாப்பவர் என் இயேசுதானே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்தி செல்பவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசுதானே. ஆமென். ஆக நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு, நம்மளை
நம்மளை நடத்தி செல்வாரு, நம்மளை பாதுகாப்பார் நம் தேவன். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இன்றைய தினம் தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? திருப்பாடல் 17:1 கூறப்பட்டது போல, நானும் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நம்ம எதுல நிலைத்திருக்கணும்? நேர்மையில் நிலைத்திருந்து அவருடைய முகத்தை நாம் காண்போம். அதுபோல யோவான் 10:14 நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. ஆகவே நல்ல ஆயனாகி நம் தேவனை நாம் அறிந்திருப்பது போல அவர் நம்மையும் அறிந்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும். ஏனென்றால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார், தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம் ஆயன் அவர்தான். அவரை நாம் அறிந்திருப்பது போல் அவரும் நம்மை அறிந்திருக்கிறார். ஆகவே எல்லா நிலையும் மாறும், இதுவும் மாறும், இந்த நிலையும் மாறும். நாம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும் பொழுது சகல ஆசீர்வாதங்கள், சகல சௌபாக்கியங்கள், சகல நமது உலகப்புறமான காரியங்கள், ஆன்மபுரமான காரியங்கள் எல்லாம் சேர்த்து கொடுக்கும். ஆகவே அன்பு பிள்ளைகளை சோர்ந்து போகாது, இறைவன் மீது நம்பிக்கையுள்ளவராக இருந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவின் ரத்தம் வாழ்க.